ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராயிருக்கிறார். ராலாபா ஹத்தூர் அஷரா. நாம் அநேக நாட்களாக ஆராய்ந்து பார்க்கிற ஜோயல் லிவ் வேத பாட ஆராய்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஜோயல் லைஃப் என்பது தேவனது ஜீவன், அது கொடுக்கப்பட்டதன் நோக்கம் தேவ சாயலிலே, தேவ ரூபத்திலே, ஆவியிலே இருந்து சரீர மண்டலத்தில் அதை வெளிப்படுத்துவதற்குத்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதைதான் நாம் அநேக நாட்களாக வேதத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதை எவ்வாறு வெளிப்படுத்து, ஏன்னா அதுதான் தேவனுடைய பிரதான நோக்கம். நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதே அதனுடைய பிரதான நோக்கம் என்ன? நாம பரிசுத்தவானாக நீதிமானாக மாற்றி அவர் வந்து நம்மில் வாசம் பண்ணி அவர் வாழ்வதன் மூலமாக உலகத்திற்கு அவரை காண்பிக்க வேண்டும். அவருடைய ராஜ்யம் விஸ்தாரப்பட வேண்டும். அதாவது சொல்ல போனால், நாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது தேவர் ராஜ்யமே நம்மை ஆக்கிரமித்தது. ஆவியானவர் நம்மை ஆக்கிரமித்தால் அல்லது தேவன் நம்மை ஆக்கிரமித்தார், ஆக்கிரமித்து ஆட்கொண்டு ஆளுகை செய்கிறார். தேவராஜ்யம் நம்மை ஆக்கிரமித்து ஆட்கொண்டு ஆளுகை செய்கிறது என்று சொல்லலாம். It is the kingdom of God invading us, God himself invading us. அதாவது அவருடைய சகல பரிபூரணத்தாலும் நம்மை நிரப்புகிறார். We are possessed with whatever he has. அவர் என்ன இருக்கிறாரோ அவை எல்லாவற்றையும் நாம் நமக்குள்ளே பெற்றுக் கொள்ளுகிறோம் என்பதாக வேத வசனம் சொல்லுகிறது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது நாம் அவ்வாறு வாழ்வதில்லையே. இந்த மாற்றங்கள் எல்லாம் நம்முடைய ஆவியில் மாத்திரம் ஏற்பட்டபடியினாலே நமது மனம் அவைகளை அறியாதிருக்கிறது. ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்று நீதிமொழிகள் சொல்லுது. என்ன அறிவில்லாமல் இருக்கிறது? ஆவியிலே என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது என்று. அதனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு அனுப்பின எஸ்எம்எஸ்ல கூட போட்டிருந்த, நாம் சாதாரண மனிதர்களாய் வாழ்வதற்கு ஒரே ஒரு காரணம் தான். என்ன? அறியாமை. அறியாமையினால் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். ஓசியா சொல்றா, ஏசாயா சொல்லும் போது அழிந்து போகிறார்கள். நீதிமொழிகள்ல கெட்டு போகிறார்கள். இது எல்லாம் ரொம்ப கிளியரா வேதவசனம் சொல்றது. என்ன கெட்டு போகிறோம்? தேவனாக வாழ வேண்டியவன் சாதாரண மனிதனாக வாழ்கிறோம். அதுதான் அந்த மூணும் சொல்ல. இதற்கெல்லாம் காரணம் அறியாமை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என்ன விடுதலையாக்கும்? தேவர்களாக வாழ்கிற வாழ்க்கைக்கு உங்களை விடுதலையாக்கும், சாதாரண வாழ்க்கைக்கல்ல. சத்தியம் அவருடைய அபிஷேகத்தினால் சகலவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம். சத்தியத்தில் எவ்வளவேனும் பொய் இல்லை. அப்படித்தானே சொல்றாரு 1 யோவான் 2 17 18 19 வாசிக்கும் போது நாங்க பாக்குறோம். நம்ம அப்போ எல்லாவற்றையுமே நமக்குள் கொண்டுள்ளோம். அதாவது கிறிஸ்துவுக்குள் சகல பரிபூர்ணமும் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நாம் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். அப்போ நமக்குள் வந்த பொக்கிஷம், நம்ம கடந்த வாரங்களில பார்த்தோம், வந்த பொக்கிஷம். அததான் நான் என்ன சொல்றேன், ஆவிக்குரிய காரியங்கள். பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது கொரிந்தியர் நிருபம் 12 ஆவிக்குரிய வேலை குறித்து நீங்கள் அறிவில்லாது இருக்கிறது எனக்கு மனதில்லை என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்னங்க? நிமட்டகோஸ், கிரேக் பதத்துல சார்டிகோஸ் அண்ட் நிமட்டகோஸ். சார்டிகோஸ் இஸ் சார்க்ஸ், மாம்சத்துக்குரிய காரியங்கள், உலகத்துக்குரிய காரியங்கள். நிமட்டகோஸ் நீமோஸ், ஆவிக்குரிய காரியங்கள். ஆவிக்குரிய மண்டலத்திலே தேவனுடைய காரியங்களை பற்றி நீங்கள் அறிவில்லாது இருக்க எனக்கு மனதில்லை என்று அங்க சொல்லுகிறார். அப்போ பாருங்க, அவர்களை பொறுத்த வரைக்கும் 1 கொரிந்தியர் 1 சொல்லிடுறாரு. என்ன? நீங்கள் ஒரு வரத்திலும் குறைவு இல்லாதவர்கள். அப்படிதானே? They have everything because Christ is dwelling in him. அவர்களுக்குள் கிறிஸ்து வாழ்கிறபடியினாலே
எல்லா வரங்களும் அவருக்குள் பரிபூர்ணமா இருக்கிறது. ஆனா அவை ஏன் வெளிப்படவில்லை? ஏன் அவங்க இன்னும் மாம்ச மார்க்கமாய் நடக்கிறார்கள்? அததானே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. இன்னும் பாலுங்கிற குழந்தைகளாக, மாம்ச மார்க்கமாக, மனித மார்க்கமாக, யூ ஆர் லிவிங் லைக் மியர் மென். ஐயா, நம்ம மியர் மென் இல்ல, சாதாரண மனிதர்கள் அல்ல. அதனாலதான் அவர் ரொம்ப அங்க ஆவியானவர் பவுல் மூலமாக அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். இதற்கெல்லாம் ஒரே காரணம் என்ன? அதனாலதான் அந்த 3ஆம் அதிகாரத்துல அதை ஆரம்பிச்சுட்டு 16 வரும்போது என்ன சொல்றாரு? நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா? அதாவது நீங்க இத அறியாதபடினாலதான் இந்த பிரச்சனைன்றாரு. எத? நீங்கள் ஆவிக்குரிய மண்டலத்திலே, உங்களுக்கு ஆவிக்குரிய மண்டலத்தில் கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களை அறியாதபடினாலதான் உங்களுக்குள்ள சண்டை, சச்சரவு, பிரிவு, விபச்சாரம், காம விகாரம் இதெல்லாம் இன்னும் இருக்கு அப்படின்றாரு. நீங்க இந்த ஆவிக்குரியவைகளை அறிந்து கொண்டால் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீங்க. நான் அறிவுன்னு சொல்லும் பொழுது சாதாரண மூளை அறிவை சொல்லல, வெளிப்பாட்டு அறிவை சொல்லுகிறேன். ஏன்? அததான் விசுவாசம். வெளிப்பாட்டு அறிவை தான் நாம் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். வேத வசனம் சத்தியமாய் நமக்கு மாறுகிறது, அல்லது ரேமா வேர்ட், ஆண்டர் நம்மோடு பேசும் வார்த்தையாக. அததான் நம்ம விசுவாசம் என்று சொல்லுகிறோம். அந்த விசுவாசம் என்ன பண்ணுகிறது? நமக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவரை நமக்காக வாழ வைக்கிறது. விசுவாசம் என்பது எந்த ஒரு பொருள் மேல் நம்முடைய விசுவாசத்தை வைக்கிறோமோ அந்த பொருள் நமக்காக வேலை செய்கிறது அல்லது கிரியை செய்கிறது. வேத வசனத்தின் மேலே விசுவாசம் வைக்கும் பொழுது அந்த வசனம் எனக்காக கிரியை செய்கிறது. அததான் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். இங்க பாருங்க, இந்த விசுவாசம் வெளிப்பாட்டு அறிவினால் வருகிறது, மூளை அறிவு அல்ல, வெளிப்பாட்டு அறிவு. ஆவியானவரே அந்த வெளிப்பாட்டை தரும் பொழுது அந்த அப்ப நமக்கு ரட்சிக்கப்பட்ட போது என்ன பண்ணோம்? அதுதானே சொல்றாரு 1 கொரிந்தியர் 12:3. ஆவியானவர் இல்லாமல் ஒருவரும் தேவனை ஆண்டவர் என்று அறிக்கை பண்ண முடிய. அப்ப ஆவியானவர் அந்த வெளிச்சம் கொடுத்தபடினாலே ஆண்டவர் என்று சொல்லுகிறோம். அப்போ அப்பொழுதே ஆவியானவர் நமக்குள்ள வந்து விட்டார் ரட்சிக்கப்பட்ட வினாடியிலேயே. அப்போ அவர் எல்லாவற்றையும் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை வழிநடத்தி நம்மை நினைப்பூட்டுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப எதை நினைப்பூட்டுகிறார்? சத்தியம் அல்லது ஆவிக்குரிய காரியங்களை நமக்கு நினைப்பூட்டுகிறார், அவைகளுக்குள்ளாக நடத்துகிறார். அப்போ இந்த ஆவிக்குரிய காரியங்கள் என்ன? அவைகளை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய காரியங்கள் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய மண்டலத்திலே, நமது ஆவியிலே தேவனால் அருளப்பட்டவைகளை, அதுதான் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல 9, 10, 11, 12 அப்படியே 14 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். தேவனால் அருளப்பட்டவைகளை, தேவனுடைய ஆவியே அன்றி. அப்போ இந்த தேவனால் அருளியப்பட்ட நிமட்டோகோஸ்டிங்ஸ், ஆவிக்குரிய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துபவர் தான் யாரு? ஆவியானவர். அதற்கு தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். நம்ம கடந்த வாரத்துல 14ஆம் அதிகாரத்துல யோவான் 14ல, நான் 14 சொல்லும்போது சில பேருக்கு அது நான் அவசரத்துல சொல்லிடுறேன். நான் போன வாரம் எடுத்ததெல்லாம் மோஸ்ட்லி யோவான் தான். அப்ப பாருங்க, அது யோவான் சுவிசேஷம் 14ல ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ணின பின்பு திரும்ப வந்து உங்களை நான் இருக்கும் இடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். அததான் திரும்பி இங்க அதே 14ஆம் அதிகாரம் 16ல இருந்து 23 வரைக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுப்பா. பின்னாடியும் சொல்றாரு, 16ஆம் அதிகாரத்திலையும் சொல்றாரு. அதை நம்ம பார்க்கிறோம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஆவியாக கிறிஸ்துவானவர் நமக்குள் இப்பொழுது வந்து விட்டார். மாம்சத்தில் இருந்த கிறிஸ்து இப்பொழுது ஆவியாக நமக்குள் வந்து விட்டார். அதனால ஆவிக்குரிய மண்டலத்திலே ஒரு பெரிய மாற்றம். அததான் வேத வசனத்தின்படி நாம் புது சிருஷ்டி என்று சொல்லுகிறோம். இதற்கு முன் ஒருபோதும் இல்லாத அளவுக்கு
புது மனிதனாக நம்மை மாற்றி விட்டார். புது ஜீவனை நமக்கு தந்து விட்டார். புது ஸ்பாவத்தை நமக்கு தந்து விட்டார். புது விசுவாசத்தை, அதாவது தேவனுக்குரிய எல்லாவற்றையுமே, இதுவரை இல்லாததை புதிதாக, எப்படி தனித்தனியா தரல, அவரே நமக்கு உள் வந்து விட்டபடினால் அவரே நமக்கு எல்லாவும் ஆனார். அததான் நம்ம கொலோசியர் 3:10 வாசிக்கிறோம். எல்லாரிலும் எல்லாவும் ஆனார்னு. அதே இது நம்ம இங்க 1 கொரிந்தியர்ல வாசிக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? எல்லாரிலும் கிரியை செய்கிறவர், எல்லாவற்றையும் செய்கிறவர் அவரே. 6-7 வசனங்களை வாசிக்கும் போது அங்க அவர் தெளிவாய் சொல்லுவோம். அப்ப பாருங்க, எல்லாரிலும் கிரியை செய்யதான் அவர் வந்திருக்கிறார். அவர் ஒரு சைலண்டா ஹைபர்னேட் பண்ண நமக்குள் வரவில்லை. எதற்கு வந்திருக்கிறார்? வாழ வந்திருக்கிறார், கிரியை செய்ய. அப்போ ஒரே ஆவியானவர் எல்லோருக்குள்ளும் இப்பொழுது கிரியை செய்கிறார். ஒரே தேவன் இப்பொழுது எல்லாருக்குள்ளும் கிரியை செய்கிறார். ஆனா ஏன் என் வாழ்க்கையில் தேவனை வெளிப்படுத்த முடியவில்லை? அது பார்க்கும் போதுதான் நமக்கு இத தெளிவாய் காண்பிக்கிறார். என்ன காண்பிக்கிறாரு? ஆவிக்குரிய காரியங்களை இன்னும் அறிய வேண்டிய பிரகாரமாக நாம் அறியவில்லை. அதை அறிந்தோமானால், வெளிப்பாட்டு அறிவினால் அந்த விசுவாசம் நமக்கு காணப்படும். நம்முடைய மனமெல்லாம் சரீர மண்டலத்திலேயே இருக்கிறது. நம்முடைய மனத்தை ஆவிக்குரிய மண்டலத்தில் நாம் செலுத்தவில்லை. ஏன்? நம்ம அவ்வாறு பழகிட்டோம். ஏன்னா இந்த உலகத்தில் இயற்கை மண்டலத்திலே நாம் தொடர்பு கொள்வது நம்முடைய ஐம்புலன் அறிவுகளினால். அதே மாதிரி ஆவிக்குரிய மண்டலத்தையும் நம்ம முயற்சித்து தோல்வி அடைந்து சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் போன வாரமே சொன்னேன், அதுக்கு முந்தின வாரம் சொன்னேன், இயற்கை மண்டலத்தில் உள்ளவைகளை ஐம்புலன் அறிவினால் அறிய முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆவிக்குரிய மண்டலத்தை அறிய வேண்டுமானால் ஆவியாகிய வேத வசனத்தின் மூலம், ஆவியானவர் கொடுக்கிற வெளிச்சத்தின் மூலமாய்தான் அறிய முடியும் என்று. அதை அறிந்து கொண்டவன் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டான். நான் போன வரை வாஸ்து காமிச்சேன். எலியா என்ன சொல்றான்? 1 ராஜாக்கள் 17 அவன் அந்த வெளிச்சத்தை, நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன் நான்றான். அப்போ he was always conscious about the presence of God with him. தேவனோடு நான் இருக்கிறேன். அப்போ அததான் அங்க நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அந்த அதிகாரம் 17 முடியும் போது கடைசி வசனத்துல அந்த சாரிபாத் விதவை என்ன சாட்சி சொல்லுகிறாள்? இப்பொழுது நீ தேவனுடைய மனுஷன். நீ மனுஷன் இல்லையா, தேவ மனுஷன். போன வாரம் சொன்ன தீமோத்தேயை பார்த்து பவுல் சொன்னது என்ன சொன்னாரு? நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நித்திய ஜீவனை காத்துக்கொள். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதை தான் நம்ம பார்த்தோம் 1 தீமோத்தேயு 6 நம்ம அதை 11-12 வசனங்கள்ல வாசித்தோம். அப்போ தேவனுடைய மனுஷன் என்று அந்த சாரிபாத் விதவை சொல்லுகிற பாருங்க. இப்பொழுது ஐயா, எவ்வளவு நாள் அவன் வீட்டுல தங்கியிருந்தா, உதவி செய்தா, எல்லாம் பண்ண, அற்புதத்தை பார்த்தா. ஆனா இப்பொழுது எப்போ அவனுடைய மகன் மரித்தவனை உயிரோடு எழுப்பும் பொழுது அவன் சொல்றான், இப்பொழுது நான் அறிவேன் நீர் தேவனுடைய மனுஷன். வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது மனுஷ வார்த்தை அல்ல, தேவனுடைய. he was full of spirit, ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார். அப்போ அவர் சொன்னபடி, என் வார்த்தையின்படி மழை பெய்யாதுன்னா பெய்யல. ஏன்? he was possessed by the indwelling God. அப்ப யார் அவர் மூலமாக பேசுகிறார் என்ற சிந்தையோடு காணப்பட்டார்? தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான், இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அப்போ அவன் பேசுகிற வார்த்தை, அவனுடைய வாய் யாருடைய வாயாய் இருந்தது? தேவனுடைய வாயாய் இருந்தது. அதான் அவன் சொல்றான், இப்பொழுது உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்று அறிவேன் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இததாங்க நம்மை பற்றி சொல்ல வேண்டிய காரியம். நாம் தேவனுடைய மனுஷர்கள். நாம் he is not an ordinary man, he is a man of God. தேவனை தனக்குள் வைத்திருக்கிற ஒரு குட்டி தேவன் என்பதை உலகம் காண வேண்டும்.
அங்க எளிதா அதை வெளிப்படுத்துகிறான். ஏன்? he was always conscious. ஆனா அது கான்சியஸ் இல்லாத நேரத்தையும் நம்ம பார்க்கிறோம். ஏசபேல் வார்த்தையை கேட்டு அவன் பயந்து ஓடுவதையும் அந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனா when he was conscious of the truth about God in him, என்ன தைரியமா பேசுறான் பாருங்க. அவன் பேசல. அப்போ இன்னைக்கும் நமக்குள்ள அவர் வந்தது எதற்கு தான்? he wants to possess us. நம்மை முழுவதுமாய் நான் சொன்னல ஆக்கிரமித்து, என்க்ரோச் தான், ஆக்கிரமித்து ஆட்கொண்டு ஆளுகை செய்கிறார். அதுதான் அவருடைய பர்பஸ். நம்ம இஸ் ஓவர் கம்மிங் அஸ், அப்படிதானே? முழுவதுமாய் நம்மை ஆட்கொள்ளுகிறார். பவுல் சொல்லும்போது என்ன சொல்றார்? பரிசுத்த ஆவியினால் கட்டுண்டவனாக ரோமாபுரிக்கு செல்லுகிறேன். அப்ப என்ன அர்த்தம்? அப்படியே ஆக்கிரமித்து ஆண்டு கொள்ளப்பட்டு எனக்கு சாய்ஸே இல்லாத அளவுக்கு அவர் என்னை அதாவது என்னுடைய மாம்சத்தில் நான் எதையும் தெரிந்து கொள்ளாதபடிக்கு ஆவியானவரே என்னை முழுவதுமாக, ஆவியில் மாத்திரமல்ல என் மனதிலும், என்னுடைய எமோஷன்ஸ், என்னுடைய வில், சித்தம் எல்லாவற்றிலும் ஆண்டு கொள்ளுகிறார். he was full of Holy Spirit. Not only in his spirit, Paul was full of Holy Spirit in his soul and in his body, emotions, in his mind also. அதுதான் சொல்றாரு, நான் கட்டுண்டவனாக போகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ அவர் முழுவதுமாக தன்னுடைய மனதை ஆவிக்குரிய காரியங்களை செலுத்தினார். சரீரத்தில் காணப்பட்ட, இயற்கை மண்டலத்தில் காணப்பட்டவை மேல மனதை அவர் செலுத்தவே இல்லை. அததான் நம்ம ரோமர் 8:5 பார்த்தோம். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர் மேல் தங்கள் மனதை செலுத்துகிறார்கள். அதுதான் ஜீவனும் சமாதானமும் என்று அங்கு சொல்லுவதை பார்க்கிறோம். நாம் யார்? we are spirituals like our father God. நம்முடைய பிதாவை போல நாம் ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை பார்க்க வேண்டும், பேச வேண்டும், அறிய வேண்டும். ஐயா, அந்த ஆவிக்குரியங்களை அறியாதபடினாலதான் எதை பார்த்து கொண்டே இருக்கிறோம் நம்ம? இன்னும் இயற்கை மண்டலத்தை, உலகத்துக்குரிய காரியங்களை. நான் ஏற்கனவே சொன்ன பேதுருவை சொல்லும் பொழுது, அங்க மத்தேயு 16 நாம் பார்க்கும் பொழுது, நீர் ஜீவனுள்ள தேவன் குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது, பிதாவே இது உனக்கு ஏன் he was focusing his mind on the spirituals. ஆனா அடுத்த நிமிடமாக அவன் என்ன பண்றான்? உலக சிந்தைக்கு போகிறான். அதனாலதான் ஆண்டவரோட நல்ல கடிந்து கொள்கிறார், அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல், you are not thinking about the pneumaticos, ஆவிக்குரியவைகளை சிந்தியாமல் உலக மாம்ச காரியங்களை சிந்திக்கிறாய் என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய சிந்தனையிலே மாற்றம் வர வேண்டும். என்ன மாற்றம் வர வேண்டும்? நானும் என் தேவனும் ஒன்றாய் இருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. போன வாரம் அதை தான் உங்களுக்கு ஃபுல்லா போக்கஸ் பண்ணேன். ஒரு சாதாரண சத்தியம் அல்ல. நானும் என் தேவனும் ஒன்றாய் இருக்கிறோம். வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் என்ன சொல்றாரு? அப்போ எல்லாருமே அவரால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். அவரால் நிரப்பப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். அவர் உள்ளே வந்து வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இட்ஸ் வெரி கிளியர். வேத வசனம் ஒருபோதும் பொய்யுரையாது. அதை நம்ம விசுவாசித்தோமானால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, நான் தனியே இல்லை, நானும் என் பிதாவுமாக இருக்கிறோம். அந்த சிந்தையோடு தான் நாம் காணப்படுவோம். ஏன்? இது எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன் சொன்ன வார்த்தை, சத்திய வார்த்தை. இந்த வார்த்தை சொல்லுகிறது, நானும் தேவனும் ஒன்றாய் இருக்கிறோம், நானும் தேவனும் ஒன்றாய் இருக்கிறோம். அவர் எனக்குள் வாசம் பண்ணி வாழ்கிறார். அப்போ எனக்கும் அவருக்கும் எல்லாமே
ஒன்றாகிவிட்டது. நான் வேறு, அவர் வேறு அல்ல. இப்போ அவர் உலகத்தில் வாழ்வதற்குத்தான் என்னை தெரிந்து கொண்டார். யார் வாழ்வதற்கு? அவர் வாழ்வதற்காக தான் என்னை தெரிந்து கொண்டார். அவர் உலகத்தில் வாழ அவருக்கு ஒரு சரீரம் வேண்டும். அவர் பேச அவருக்கு ஒரு வாய் வேண்டும். அவர் பார்க்க அவருக்கு ஒரு கண் வேண்டும். கேட்க காதுகள் வேண்டும். கிரியை செய்ய கை கால்கள் வேண்டும். ஆகவேதான் அவரை நம்மை தெரிந்து கொண்டு நாம் அவரோடு இணைக்கப்பட்டபடியினாலே நம்முடைய கண்கள், நம்முடைய வாய், காது, கைகள், சரீர உறுப்புகள் அவருடையதா இருக்கிறது. அதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். கிரயத்துக்கு கொல்லப்பட்ட உங்கள் சரீரத்தினால் அவரை மகிமைப்படுத்துங்கள். அப்படின்னா என்னங்க? அந்த மகிமையின் சாயலை வெளிப்படுத்துங்கள். நீங்கள் யார்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் கிறிஸ்துவாய் இருக்கிறீர்கள். அப்படித்தானே சொல்றார். கலாத்தியர் 3:27-28 வாசித்து பாருங்க. அங்க என்ன சொல்றார்கள்? நீ கிறிஸ்துவை தெரித்து கொண்டவர்கள், கிறிஸ்துவாய் இருக்கிறாய். அப்போ அந்த அதேதான் 2 கொரிந்தியர்லயும் சொல்றாரு. அவர் 6:16-17 வாசித்து பாருங்க. அங்க என்ன சொல்றாரு? பேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் ஏது? நாம் யார்? தேவன் நம்மை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவாக பார்க்கிறார். ரட்சிக்கப்படாத மக்களை பார்க்கும் பொழுது பேலியாளாக பார்க்கிறார். அப்போ அததான் அங்க சொல்லிட்டு வர்றாரு. இருளுக்கும் ஒளிக்கும் சொல்லி இங்க பேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, நாம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய பார்வையில் அவரோடு இணைக்கப்பட்டபடியால், தேவனுடைய பார்வையில் பார்ப்பதுதான் ஆவிக்குரியவைகளை பார்ப்பது. ஏன்? தேவன் எப்பொழுதுமே ஆவிக்குரியவைகளை பார்த்துதான் செயல்படுகிறார். அததான் அவர் இப்ப இருள் இருக்கும் பொழுது அவர் ஆவியின் மண்டலத்திலே வெளிச்சத்தை பார்த்தபடினாலதான் வெளிச்சம் என்று பேசுகிறார். வெளிச்சம் வருகிறது. அதுபோலதான் நாமும் ஆவிக்குரியவைகளை பார்க்க வேண்டும். எப்பமெல்லாம் இந்த ஆவிக்குரியவளை பார்க்க தவறுகிறோமோ, அதான் நான் சொன்னேன், அறியாமை என்று சொன்னேன். அறியாமைதான் அவிசுவாசத்துக்கு இடம் தருகிறது. The things which you are not aware, not knowing, you cannot enjoy it. இந்த எலக்ட்ரிசிட்டி என்பது காலங்காலமா இருந்ததுதான். ஆனா மனிதன் அதை கண்டுபிடிக்கும் வரை அதை உபயோகப்படுத்த முடியவில்லை. அதை கண்டுபிடித்து அறிந்த பின்புதான் அதை உபயோகப்படுத்த முடிந்தது. அதே மாதிரிதான் இந்த ஆவிக்குரிய நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்களை விவரிக்க வார்த்தையே இல்லை. ஏன்? எல்லையில்லாத தேவனே நமக்குள் வந்து விட்டார். அப்போ நாம் எல்லையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியவர்கள். There is no limitation for us. Anything is possible, all things are possible, nothing அந்த எல்லைக்குள் வருவதற்கு காரணம் என்ன? அந்த எல்லையில் உள்ள தேவன் நம்மோடு ஒன்றாகி விட்டார். நல்லா யோசித்து பாருங்க. We have become one with him. We are not two now. ஆனா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? நம்ம லூக்கா ஆண்டவர் இளைய குமாரனை குறித்து ஒரு ஓமை சொன்னார்ல, அங்க ஒரு மூத்த குமாரன் வருகிறான். அவனை போல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன? நான் ஆண்டவரே உமக்கு ஓடி ஓடி ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், நீங்க எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல, நீங்க எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னு அந்த எண்ணத்தோடு. ஆனா அங்க என்ன சொல்றாரு ஃபாதர், டாடி, அவங்க அப்பா அவனை பார்த்து என்ன சொல்றாரு? என் மகனே, நீ எப்போதுமே என்னோடு இருக்கிறாய். அந்த கான்சியன்ஸ் அவனுக்கு இல்ல. எனக்குரியதெல்லாம் உனக்குரியது. லூக்கா 15:30-31 வாசித்து பாருங்க. என்ன சொல்றாரு? நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். ஆனா இவனுக்கு அந்த மைண்ட் செட் இல்ல. என்ன மைண்ட் செட்? பிதாவோடு இருக்கிறேன் என்ற எண்ணம் இல்லை. பிதாவுக்குரியதெல்லாம் எனக்குரியது, எப்பொழுது வேண்டுமானாலும் நான் எடுத்து அனுபவிக்கலாம். இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னல, ஒரு நாள் என் சுகத்தை பெறுவதற்காக 98ல, இன்னைக்கு சுகத்தை பெறாம நான் போக மாட்டேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன், ராத்திரி தூங்க மாட்டேன்னு. அப்போ ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை, நீ எப்பொழுது நான் உண்டு பண்ணின ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வாய் என்று நீ காத்து கொண்டிருக்கிற, ஆனா
உண்மை என்னவென்றால் முழு பரலோகமும் நீ எப்போ அதை எடுத்து அனுபவிக்க போகிறாய் விசுவாசத்திலே என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அப்போ எனக்கு அது ஒரு பெரிய வெளிப்பாடா இருந்தபடினால அந்த வினாடியிலே சுகத்தை பெற்றேன். அதாவது இன்னைக்கு அதேதான் ஆண்டவர் சொல்றாரு, எனக்குரியதெல்லாம் உனக்குரியது, எனக்கு நீ ஒண்ணும் கொடுக்கலையே. அவன் என்ன சொல்றான், ஒரு ஆடு கூட கொடுக்கலையே நான் சந்தோஷமா இருப்பதற்கு என்று. ஆண்டவர் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி எல்லாவற்றையும் நம்மை பெற்றுக்கொள்ள சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் அவர் சிலுவைக்கு சென்று ஆயத்தம் பண்ணி நமக்குள்ளே வந்து வாழ்கிறார். அவர் நமக்குள் வந்ததே சகல பரிபூர்ணம் உள்ளவர்களாய், ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய், எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாய் இந்த உலகத்திலே ஒரு பரிபூரண நிறைவுள்ள தேவனை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் நமக்குள் வந்து நம்மோடு ஒன்றாகி விட்டார். ஆனா நம்முடைய அறியாமையினாலே பிசாசு இன்று கிரியை செய்கிறான் என்றால் அவன் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டவன். அவன் தந்திரத்தினால் பொய்யினால் தான் கிரியை செய்கிறான். எப்போ? நம்முடைய அறியாமையை உபயோகப்படுத்தி. தங்கள் தேவனை அறிந்த ஜனங்கள், தானியேல் அப்படித்தானே சொல்றான், தானியேல் 11 தங்கள் தேவனை அறிந்த ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். இங்கிலீஷ்ல சொல்லும்போது they will do great exploit, அரும் பெரும் காரியங்களை செய்வார்கள் என்று சொல்கிறாங்க. யாரு? அறிந்தவர்கள், தனக்குள் வந்தவர் யார் என்று அறிந்தவர்கள். ஆனா அநேக நேரங்களில நாம் அதை பார்க்க தவறுகிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து நமக்குள், நாம் ஒன்றாய் அவரோடு இணைக்கப்பட்டு விட்டோம். அப்படின்னா என்னங்க? ஆல் இஸ் பொட்டன்ஷியல் இஸ் அவர் பொட்டன்ஷியல். எனக்கு உரியதெல்லாம் உனக்குரியது. ஏன்? அவரோடு நாம் இணைக்கப்பட்டபடியால், ஃபாதர் அண்ட் சன். அப்போ we inherit everything from our father. அப்பாவுடைய சொத்து நம்முடைய சொத்து, எப்போ வேணாலும் எடுத்து அனுபவிக்கலாம். எனக்கு ஒண்ணு கொடுக்கலையே, இது கொடுக்கலையே, இந்த ஸ்மால் திங்ஸ்ல இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சகல பரிபூர்ணமும் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். இப்ப பரிபூர்ணமா தான் நாம இருக்கோம். ஆனா அந்த பரிபூரணத்தை நாம் அனுபவிக்கவில்லை. அவர் தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். எப்ப திருப்தி ஆவார்? அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினதன் நோக்கமே என்னங்க? நான் ஜீவனில் வாழ வேண்டும். நான் ஜீவனில் வாழும் போதுதான் நான் பட்ட வருத்தத்தின் பலனை எல்லாம் அவர் பட்ட வருத்தத்தின் பலனை எல்லாம் நம் மூலமாக, நாம் வாழ்வதன் மூலமாக பார்த்து அவர் திருப்தி சந்தோஷம் அடைவார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? மூத்த குமாரனை மாதிரி, நீங்க எனக்கு ஒண்ணும் ஒரு ஆடு கொடுக்கல சந்தோஷமா இருக்கும்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவருடைய பார்வையிலே, ஆவிக்குரிய மண்டலத்திலே எல்லாவற்றையும் பெற்றவர்கள், ஒன்றிலும் குறைவில்லாதவர்கள், எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி சகல பரிபூர்ணம் உள்ள தேவன் நமக்குள்ளே வந்து விட்டார். அவர் நமக்குள் வந்தபடியால் எல்லாமே நமக்குள் வந்து விட்டது. இனி நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயோ அல்லது மற்ற உலக பிரகாரமான தேவைகளோ இது குறைவுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே ஆவிக்குரிய மண்டலத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அதை அறியாதபடினாலதான் வெளியே நின்னுகிட்டு இது என்ன, எனக்கு ஒரு ஆடு கொடுக்கல, நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு நான் இவ்வளவு உழைச்சனே, ஓடி. ஆண்டவருக்காக நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்ப்பதில்லை. அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். ஏன்? நாம் செய்கிறது அவரை பிரியப்படுத்தவில்லை, அவரை விசுவாசித்து அந்த விசுவாசத்தின்படி வாழ்கிற வாழ்க்கைத்தான் அவரை பிரியப்படுத்தும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை. விசுவாசம் என்பது
தேவன் வைத்திருக்கிற ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ளவைகளை ஆவியினாலே பார்த்து அறிந்து விசுவாசித்து வாழ்கிற வாழ்க்கை. இந்த ஆவிக்குரிய மண்டலத்தை காணாத வரை, அறியாத வரை இந்த வாழ்க்கை வாழவே முடியாது. ஏன்? நம்ம ஆவிக்குரிய மண்டலத்தை பார்க்காம சரீர மண்டலத்தை பார்க்கிற வரைக்கும் இயற்கையான வாழ்க்கை தான் வாழுவோம். நீ எம்மட்டும் பார்க்கிறாயோ அம்மட்டும் உனக்கு சுதந்திரம் என்று ஆபிரகாமோட சொன்ன தேவன் தான் நம்மையும் பார்த்து என்று சொல்லுகிறார். உன் பார்வையை விசாலமாக்கு. நீ எவ்வளவு தூரத்து ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கிறாயோ அவ்வளவு தூரத்துக்கு விசுவாசம் வெளிப்பட்டு அது உன் வாழ்க்கையிலே வெளிப்படும் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, விசுவாசம் என்பது காணப்படாத ஆவிக்குரிய மண்டலத்தை பார்ப்பது. ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ளவைகளை அறிந்து கொள்வது, அதுதான் விசுவாசம். ஆவிக்குரிய மண்டலத்தை நாம் பார்க்கவில்லை என்றால், அறியவில்லை என்றால் விசுவாச வாழ்க்கை வாழ முடியாது. அப்ப பாருங்க, அதை தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். யோவான் 14:16 இதை சொல்லிட்டு 17 19 என்ன சொல்றாரு? ஆவியானவாக தேவன் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறபடினால் நீங்கள் அவரை அப்ப என்ன? ஆவிக்குரியவளை அறிய முடியும் என்று சொல்லுகிறார். ஆவிக்குரியவளை நீங்க காண்பீர்கள், காண முடியும் என்று சொல்லுகிறார். நீங்க அதை ரெகக்னைஸ் பண்ணுவீர்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆவிக்குரியவைகளில் நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்லுகிறார். எல்லாமே இதுலதான் அடங்கி இருக்கு. ஆனா we are not conscious or not dependent on the indwelling God. போன வாரம் நம்ம பார்த்தோம், இயேசுடைய வாழ்க்கை முழுவதுமா நம்ம யோவான் சுவிசேஷத்துல பார்த்தோம். 100% total dependence on the indwelling God. என்னுடைய சித்தம் அல்ல அவருடைய சித்தம், என்னுடைய விருப்பம் அல்ல அவருடைய விருப்பம். அப்படியே முழுமையா அவர் என்ன பார்க்கிறாரோ அதை நான் பார்க்கிறேன், அவர் என்ன கேட்கிறாரோ அதை நான் கேட்கிறேன், அவர் என்ன செய்கிறாரோ அதை நான் செய்கிறேன். அதுதான் திரும்ப திரும்ப அங்க சொல்லுவதை பார்க்கிறோம். இதுதான் சாராம்சம். டோட்டல் டிபெண்டன்ஸ் ஆன் த இன்டர்லிங் காட். முழுவதுமாய் தனக்குள் வந்த தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆனா நம்முடைய மனதை அங்கு செலுத்தாமல், அதாவது மனம் மறுரூபமாகாமல், அதனாலதான் பாருங்க அந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்துல கூட அதை சொல்லிக்கிட்டே வராரு. 11 வசனங்கள் வரைக்கும் 8:1-11 வரைக்கும் சத்தியத்தை சொல்லிட்டு 12 நாம் செய்ய வேண்டியதை சொல்லுகிறார். 12:13 என்ன சொல்றாரு? ஆகையால் மாம்சத்தின்படி வாழ்வதற்கு நாம் மாம்சத்தின் கடனாளிகள் அல்ல. நாம் யார்? ஆவிக்குரியவர்கள். அதாவது நம்ம இன்னும் பழைய வாழ்க்கை மனுஷ மார்க்கமாய் வாழ்வதற்கு மாம்சத்திற்கு நாம் கடனாளிகள் அல்ல. மாம்சத்துக்குரியவளில் வாழ்வதற்கு, மனுஷர்களாய் வாழ்வதற்கு there is no obligation, கடனாளி அல்ல. ஆனா இப்ப எப்படி வாழ முடியும்? ஆவிக்குரியவர்களாக தேவர்களாக வாழ முடியும். மனுஷராய் அல்ல, தேவர்களாய் வாழ வேண்டும். இதுதான் ஆண்டவர் நம்மில் எதிர்பார்ப்பது. அதற்குத்தான் அவரே நமக்குள் கிறிஸ்துவின் ஆவியான உடையவன். அதை சொல்லிட்டு தான் 9:10 சொல்லிட்ட 11 ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டாலும் ஆவியில் இருந்து அந்த உயிர்த்தெழுந்த ஜீவன் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பாய்ந்து நம்மை உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ இந்த ஹோல் சீக்ரெட் எதுலதான் இருக்கு? ஆவிக்குரிய மண்டலத்தை பார்ப்பதுதான். அதுதான் எரேமியா 1:12 சொல்றாரு, நீ பார்த்தது சரியே, ஆவிக்குரிய மண்டலத்தில் தீவிரமாய் என் வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். அதுதான் 2 கொரிந்தியர் 3:18 நம்ம பார்த்தோம். எல்லாமே எங்கதான் இருக்கான்? கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. இப்ப எங்க இருக்கு கர்த்தருடைய ஆவி? எனக்குள்ள இருக்கு. அப்ப எனக்கு விடுதலை இருக்கா? என்ன விடுதலை? தேவனாய் வாழ்கிற, நான் மனிதனாய் வாழ வேண்டிய வேண்டும் கட்டாயம் இல்ல.
கடனாளி அல்ல, கட்டாயம் அல்ல. இப்ப நான் தேவனாகவும் வாழ முடியும், மனிதனாகவும் வாழ முடியும். ஆனா நான் எதை தெரிந்து கொள்ள போகிறேன், எதன் மேலே என் மனதை, கவனத்தை, என் போக்கஸ், அட்டென்ஷன் முழுவதுமாய் செலுத்த போகிறேன், அததான் அங்க சொல்லிட்டு வர்றார் அவர். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய நெமட்டோகோஸ் மேல் தங்கள் மனதை செலுத்துகிறார்கள். இங்க 12ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 12ல இவைகளை நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்று அவர்களுக்கு விளக்கி காண்பிக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்க 14ஆம் அதிகாரத்துல கம்ப்ளீட்டா ஆவிக்குரிய காரியங்களை சொல்லுவதை பார்க்கிறோம். 14, 15, 16, 17 தெளிவாய் பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14 17 வரையும் ஆவிக்குரிய காரியங்களை அவர் தெளிவாய் சொல்வதை சொல்லிவிட்டு, காத்திருங்க, ஆவியானவர் உங்களுக்குள் வருவார், அப்பொழுது சகலவற்றையும் போதிப்பார், அவரே உங்களில் வாழ்வார் என்று சொல்றார். அதான் நம்ம இயேசுவினுடைய வாழ்க்கையிலும் பார்த்தோம். அதுதான் அவருடைய வெற்றியின் ரகசியமும் என்று பார்த்தோம். அப்போ நாம் மனுஷ மார்க்கமாய் வாழ்கிறோம் என்றால் ஒரே காரணம் என்ன? மனுஷ மார்க்கமாய் நாம் நினைக்கிறோம். ஒருடைய மனிதனுடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே இருக்கிறான். அல்லது உன் விசுவாசத்திற்கு மிஞ்சி நீ வாழவே முடியாது. நீ உன்னை என்னவாக விசுவாசிக்கிறாயோ, நீ மனிதனாக உன்னை விசுவாசித்தால் மனிதனாக வாழ்வாய். நீ உன்னை தேவனாக தேவனுடைய ஜீவனை பெற்றவன் தேவனாய் இருக்கிறான். அப்போ அந்த தேவனாக உன்னை நீ விசுவாசிக்கும் பொழுது தேவனாக வாழ முடியும். அதனாலதான் சொல்றாரு, தேவன் நம்மேல் வைத்து அன்பு எவ்வளவு பெரியது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்றாரு, தேவன் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நாம் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரிய. அப்ப யோசித்து பாருங்க, அவருடைய அன்பு அவ்வளவு பெரிதா இருந்தபடியினால்தான் சிலுவைக்கு சென்று ஆயத்தம் பண்ணி நம்மை நீதிமானாக்கி பரிசுத்தவனாக்கி ஒரு பாவமும் குற்றமும் இல்லாத பிழையற்றவர்களாய் கரைதிரையற்றவர்களாய் நம்மை மாற்றி என்ன பண்ணிட்டாரு, அவரே வந்து தங்கும் பரிசுத்த ஸ்தலம் ஆலயமாக்கி விட்டார், வாசஸ்தலமாக்கி விட்டார். இன்று நாம் தான் தேவனுடைய நடமாடும் ஆலயமாய் இருக்கிறோம். தேவ பிரசன்னத்தை சுமக்கும் தேவனுடைய பெட்டியாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம். அதாவது பழைய உடன்படிக்கை பெட்டி அல்ல, இப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் தேவ பிரசன்னத்தை, தேவ வல்லமையை, தேவ மகிமையை சுமந்து கொண்டிருக்கிற உடன்படிக்கை பெட்டிகள். அப்போ நம் மூலமாக தான் தேவ பிரசன்னம் உலகத்திற்கு வர வேண்டும். நம் மூலமாகத்தான் தேவனுடைய வல்லமை உலகத்திலே காண்பிக்கப்பட வேண்டும். நம் மூலமாகத்தான் தேவ மகிமை உலகத்திற்கு வெளிப்பட வேண்டும். அதனாலதான் என்ன சொன்னாரு, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இந்த மகிமையை வெளிப்படுத்தும் காரியம் என்னங்க? அவரே. கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாமே அவரே, நாமல்ல, அவரே. அப்போ இந்த மகிமையை வெளிப்படுத்துவதும், இந்த பிரசன்னத்தை வெளிப்படுத்துவதும், இந்த வல்லமையை வெளிப்படுத்துவதும் அவரே. மகிமை நம்பிக்கை. ஆனா நம்ம வேலை என்ன? நம்முடைய பார்வை எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு அப்படின்னா என்ன? திறந்த முகமாய் நீ பார்க்க முடியும். பழைய உடன்படிக்கையில ஆவியானவர் வராதபடினால அவர்கள் திறந்த முகமாயில முக்காடோடு பார்த்தார்கள், பார்க்க முடியவில்லை. அவங்க சீனாய் மலையில அவ்வளவு பயந்து அரள்றாங்க ஆண்டவர் வெளியே இருந்து பேசும் பொழுது. ஆனா இப்பொழுது என்ன பண்ணிட்டாரு, நமக்குள்ளேயே வந்து விட்டார். அததான் அங்க 12ஆம் அதிகாரம் எபிரேயர்ல அழகா சொல்லிட்டு வராரு. நீங்களோ இப்ப எங்க வந்துட்டீங்க? சியோன் மலையில இல்ல, சாரி சீனாய் மலையில இல்ல, சியோன் எருசலேமுக்கு, பரம எருசலேமுக்கு வந்துட்டீங்க. அப்போ உள்ளே இருந்து பேசுறோடைய சத்தத்தை கேட்க மாட்டோம்னு இருக்காதீங்க அப்படின்னு நாங்க சொல்லுவதை பார்க்கிறோம். நம்ம பாருங்க, நாம் இருக்கும் இடத்தை பாருங்க.
நமக்குள்ள ஒரு பெரிய தேவன். ஆனா நம்ம எதை பார்த்து கொண்டு இருக்கிறோம்? ஐயா, நமக்குள்ள கொடுக்கப்பட்ட பொக்கிஷம் 2 கொரிந்தியர் 4:6 சொல்ற மாதிரி இந்த மண்பாண்டங்கள்ல தான் பெற்று இருக்கிறோம். நம்ம அநேக நேரத்துல நம்ம தான் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மை உருவாக்கும் பொழுது செய்பவர்களாக அல்ல, பெற்றுக்கொள்பவர்களாக உண்டாக்கி. அதனாலதான் வேத வசனம் என்ன சொல்லுது? நீங்க தேவனுடைய ஆலயம். ஆலயம் ஏதாவது செய்ய முடியுமா? ஆலயம் தேவனை உள்ள வச்சுக்கொள்ள அவ்வளவுதான் முடியும். அப்போ மண்பாண்டம் ஏதாவது செய்ய முடியுமா? அந்த மண்பாண்டம் பொக்கிஷம் நம்ம வச்சோம்னா அதுக்குள்ள வச்சுக்கதான் முடியும். இட் கேன் ஒன்லி ரிசீவ், இட் கேன் நாட் மேனுஃபேக்சர். பொக்கிஷத்தை உருவாக்க முடியாது. அவன் தேவனுடைய வீடு, அவர் தங்குகிற இடம். எவ்ரிதிங் ஷோஸ் we are only receivers, not doers. அந்த உள்ள வந்த பொக்கிஷம் தான் மகிமையை காண்பிக்கிறது. ஆலயத்துக்குள் வந்த தேவன் தான் ஆலயத்தை சிறப்பாக்குகிறார். இல்லனா அந்த ஆலயத்துல தேவன் இல்லனா அது வெறும் கட்டடம். இன்னைக்கு எனக்குள்ள தேவன் இல்லைன்னா வெறும் மனுஷன், வெறும் மனுஷன். அததான் வெறும் மனுஷனாய் வாழுகிறான் என்று சொல்கிறார். நான் வெறும் மனுஷன் அல்லங்க, இதுக்குள்ள ஒரு பொக்கிஷம். தேவன் அவரே வந்து விட்டார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. உலகத்தில் உள்ள எல்லாவற்றை விட பெரியவர், மகா உன்னதமானவர், சர்வ வல்லமை உள்ளவர். நம்ம அதெல்லாம் பாடுறோம். பாடும்போது என்ன நினைக்கிறோம்? அவர் எங்கேயோ வானத்தில் இருக்க மாதிரியும், நம்ம இங்க இருந்து how great you are, you are a wonder, you are a miracle, நீங்க எவ்வளவு பெரியவர், நீங்க அற்புதர், அதிசயம். அவர் எங்கதான் இருக்காரு? அவர் உள்ளுக்குள்ளதான் இருக்காரு. அவருடைய மகத்துவத்தை நம் மூலம்தான் வெளிப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய அற்புதத்தை நம் மூலமாய் வெளிப்படுத்த, அவருடைய மகிமையை, பிரசன்னத்தை காண்பிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? மூத்த குமாரனை மாதிரி இன்னும் ஒரு ஆடு கொடுக்கலையேன்னு காத்துக்கணும். அப்படின்னா எனக்கு என்னங்க 10 ஆத்துமா தான் சரீரத்துக்கு வருது, இன்னும் ஒரு 10 ஆடு வேணும் ஆண்டவரே, ஒரு ஆடு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு அவரு எனக்குரியதெல்லாம் உனக்குரியன்றாரு. வானமும் பூமியும் சிருஷ்டித்த தேவன் சகலமும் தமக்குரியது என்று சொல்லுகிறார். சகலமும் அவருக்கு சொந்தமானது. அவருக்கு சொந்தமானதெல்லாம் பிதாவுக்கு சொந்தமானது, குமாரனுக்கு சொந்தமானது. அததான் நம்ம 1 கொரிந்தியர் 16 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 16 நம்ம எடுத்து அதை வாசிப்போனா நேரா வேகமா போக இஷ்டப்படல. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான கருத்தா இருக்கிறனால 1 கொரிந்தியர் 16 நம்ம யோவானை பார்த்து கொண்டு இருக்கிறேன். என் வார்த்தையில சில சமயத்துல சில பிள்ளைகள் வருகிறது. 16 பாருங்க, அவர் சொல்றாரு. 16:13 இருந்து நான் வாசிக்கிறேன். அதுக்கு முன்னாடியே சொல்லிடுறாரு, 7ஆம் வசனத்திலிருந்தே சொல்லிடுறாரு. என்னன்னா, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் வரமாட்டார். நான் போவேனாகில் அவர் உங்களிடத்தில் வரும். யார் அவரு? பாராக்ளிட்டிஸ். அதாவது இயேசுவை போல மற்றொரு நபராக அவர் வருகிறார். இயேசு சரீர மண்டலத்தில் இருந்தார், இப்பொழுது ஆவியாக கிறிஸ்து நமக்குள் வருகிறார். நல்லா பார்க்கணும். இப்போ அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? கிறிஸ்துவாக இருக்கிறோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. எபேசியர் 1:20-21-22 சொல்றால, சகலவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டவர். அந்த உயிரோடு எழுந்த கிறிஸ்து. ஐயா, நம்ம சுவிசேஷத்துல பாக்குற கிறிஸ்து என்ன? பிசாசு வந்து சோதிக்கிறான், அவரை அப்படியே தூக்கிட்டு போயிடுறான் உப்பரிகை மேல நிக்கிறதுக்கு. இப்ப முடியுமா? எல்லாம் அவர் காலு கீழே, அவனை ஒண்ணுமில்லாம ஆக்கி காலு கீழே வச்சாரு. சகலவற்றுக்குமா அந்த கிறிஸ்து, அந்த கிறிஸ்து, உயிரோடு எழுந்த கிறிஸ்து, சகல அதிகாரங்கள் துறைத்தனங்களுக்கும் மேலான கிறிஸ்து. அவர் நமக்குள், நாம் அவருக்குள், நாமும் அவரும் ஒன்றாய் இருக்கிறோம். சுவிசேஷத்தில் பார்த்த கிறிஸ்து அல்ல, மனிதனாய் வாழ்ந்தவர் அல்ல, உயிரோடு எழுந்து இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன், மரணமும் பாதாளத்தின் திறவுகோள்களை உடையவராய் அந்த கிறிஸ்துவுக்குள், நாம் கிறிஸ்துவுக்குள், இயேசுவுக்குள் இல்லைங்க, கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து எனக்குள், நானும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறோம். அததான் சொல்றாரு, நான் போவேனே ஆகில், நான் போவேனே ஆகில்.
கிறிஸ்துவின் ஆவியானவர், பரிசுத்தத்தின் ஆவியானவர், தேவ ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர், திரியேக தேவன் உங்களுக்கு வருகிறபடியால் பிரயோஜனமா. ஏன் நீங்க இனி வாழ ஒண்ணுமே முயற்சிக்க வேண்டாம். யூ டோன்ட் ட்ரை டு டூ சம்திங், யூ ஆல்ரெடி பிகேம் தட் திங். நீங்க என்ன பரிசுத்தமாக வேண்டும் என்று நினைக்கிறீங்களா? ஏற்கனவே பரிசுத்தமாகி விட்டீர்கள். நீங்கள் நீதியாக வேண்டும் என்று நினைக்கிறீங்களா? ஏற்கனவே நீதியாகி விட்டு. ஏன் நீதியே உள்ள வந்து விட்டது, பரிசுத்தமே உள்ள வந்து விட்டது. அததான் ரோமர் 8:4 சொல்றாரு, தேவன் நீதியை நம்மிலே நிறைவேற்றினார். அப்போ தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் நமக்குள் வந்து விட்டது. இனி இது வேணும் அது வேணும்னு கேட்கறது முட்டாள்தனன்னு சொல்லிடுறாரு. என்னதான் பண்ணணுமா? கொடுக்கப்பட்டவைகளை ஆவிக்குரிய கண்களால் பார்த்து, ஆவிக்குரிய காதுகளால் கேட்டு, விசுவாசித்து, நன்றி சொல்லி அனுபவிக்கதான் நம்ம எதிர்பார்க்கிறார். அததான் கொலோசியர் 2:6 சொல்றாரு. நீங்க எப்படியா ரட்சிக்கப்பட்டீங்க, மறுபடியும் பிறந்தீங்க? அப்படிதான் ஒவ்வொரு நாள் கிறிஸ்தவ வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துவிலே வேரூன்றி விசுவாசத்தில் சோத்திரத்தோடு கூட பெருகுவீர்களாக. அப்படிதான் வாழ வேண்டும் கிறிஸ்தவ, வேற வழியே இல்லை. அதனாலதான் அப்படி வாழாதனாலதான் கலாத்தியரை ஆவியானவர் பவுல் மூலமாக கலாத்தியர் 3:4 முட்டாள்களே என்றாரு. ஏன் ஆவியில ஆரம்பம் பண்ணி மாம்சத்துல முயற்சித்து முடிய போறீங்களாடா? அவ்வளவு முட்டாள்களாடா நீங்க. அப்படின்னா என்ன? உங்க கிரியினால் அல்ல, விசுவாசத்தினாலே ஆரம்பிச்சீங்க. இப்ப திடீர்னு கிரியைக்கு போறீங்களே. தொடர்ந்து விசுவாசத்துல ஆவியிலே நீ யார், கிறிஸ்துவுக்குள் நீ யார் என்ற விசுவாசத்துலதான் நீங்க வாழணும். நீங்க இன்னும் திடீர்னு இப்படி போயிட்டீங்களே, யாரா உங்களை மயக்கணும்? அவன் தரிப்புண்டு போனால் நலமா இருக்கும். அவன் யாரா இருந்தாலும் அத மாதிரி ஒரு உபதேசத்தை சொன்ன அவன் சபிக்கப்பட்ட. எவ்வளவு காரசாரமா சொல்றாருங்க. ஏன் ஒரு வினாடி கூட நான் அவங்களோட அந்த கலாத்தியர் 2:4 ஒரு வினாடி கூட இந்த சுவிசேஷத்துக்கு சத்தியத்துக்கு விரோதமா நான் யாரு கூடயும் காம்ப்ரமைஸே பண்ணேன்றாரு. கலாத்தியர் 2:4 5 அவர் சொல்லுவதை பாக்குறோம். அப்ப பாருங்க, இந்த சுவிசேஷன் சத்தியம் என்ன சொல்லுகிறது என்னை பற்றி? நானும் அவரும் ஒன்றாய் இருக்கிறோம். இனி நான் செய்ய போறதில்ல. கிரியைக்கு இங்க இடமே இல்லை. அங்க கலாத்தியர் நிருபத்தை அடிச்சு அவர் எழுதுறதுக்கே காரணம் என்ன? கிரியைக்காரர்கள் அவர்களதான் சுண்ணத்துக்காரர்கள், கிரியைக்காரர்கள், நாய்கள் என்று கூட சொல்லிடுறாரு ஒரு இடத்துல. அப்ப பாருங்க, தேவன் நம்மை கிரியை செய்வதற்காக உருவாக்கவில்லை, அவரை பெற்றுக்கொள்வதற்காக தான். அதனாலதான் ரோமர் 5:17 சொல்றாரு, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதி நீவாகிய பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் செய்கிறவர்கள் சொல்றாரா? those who receive, பெறுகிறவர்கள். நம்ம அப்படிதான். அதனாலதான் நம்மள என்ன சொல்றாரு? தேவனுடைய ஆலயம், மண்பாண்டம், அப்படித்தானே? தேவனுடைய வீடு, தேவனுடைய மாளிகை, தேவனுடைய தோட்டம், இப்படிதான் நம்ம வேதவசனம் சொல்லுது. we are only receiver of God. it is God doing everything for us. மனதை மாற்ற வேண்டும். நாம் கடவுளுக்கு செய்வது அல்ல, கடவுள் நமக்கு எல்லாவற்றையும், தேவன் நமக்கு எல்லாவற்றையும், கிறிஸ்துவின் ஆவியானவர் எல்லாரிலும் எல்லாவும் கிரியை செய்கிறவர் அவர்தான். எல்லாவுமானவர், எல்லாவற்றையும் செய்கிறவர். அப்ப பாருங்க, இட் இஸ் வெரி கிளியர். ஒன்று கூட நம்ம செய்வதில்லை. ஐயா, அந்த விசுவாசமும் அவருடைய விசுவாசம் தான். ஆனா நம்ம ஒன்னதான் செய்ய சொல்றாரு. என்ன? உன் ஆவிக்குரிய கண்களை திறந்து பார். 2 கொரிந்தியர் 3:18 சொல்ற மாதிரி, காண்கிறவளை அல்ல, காணாத ஆவிக்குரிய மண்டலத்தை, ஆவிக்குரியவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு நித்திய கன மகிமையை உண்டாக்கும் என்று சொல்லுகிறார். நித்திய கனமும் மகிமையும் உண்டாக வேண்டுமானால் ஆவிக்குரியதில் மனதை செலுத்த வேண்டும், அதை பார்க்க வேண்டும். அததான் பார்த்து பார்த்து அந்த சாயலாக மாறுகிறோம் என்று சொல்லுகிறார். அப்ப ஆவிக்குரியதில் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, அதை தான் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க வாங்க, யோவான் 16 13 உங்களுக்கு வாசிக்கிறேன்.
சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, வந்தாரா இல்லையா? நம்முடைய மறுபிறப்பிலே வந்துட்டாரு. சகல சத்தியத்துக்குள்ளும் அப்படின்னா என்ன? சகல ஆவிக்குரிய சத்தியத்துக்குள்ளும், ஆவிக்குரிய மண்டலத்தில் நமக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளுக்குள் நடத்துவார். அததானே இங்க சொன்னாரு. 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்துல அதை தானே சொல்றாரு. 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்தை எடுங்க நீங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. அது இதையும் நம்ம சம்பந்தப்படுத்தி பார்த்துட்டு போவோம். 9ல இருந்தே வாசிக்கிறேன். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனதின் எண்ணத்தையும் இது சரீர கண்களால், சரீர மனதால், சரீர காதுகளால் கேட்பது அல்ல. ஆனா ஆவிக்குரிய மண்டலத்தை ஆவிக்குரிய கண்களால் தான் பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தையால், தேவ ஆவியானவரால் தான். அததான் அவர் என்ன சொல்றாரு, நமக்கோ தேவன் அவைகளை ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஐயா, வெளிப்படுத்துவாரா? வெளிப்படுத்தினார். பவுலுக்கு அப்படிதான் சொல்றாரு. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அதை சொல்லிட்டு தான் மனுஷ ஆவி அதை அறியாதுன்னு 11 சொல்லிட்டு 12 சொல்றாரு, நாங்களோ, ஐயா நம்ம அந்த இடத்துல தான் இருக்கோம், உலகத்தின் ஆவியை பெறாமல். எந்த ஆவியை பெறோம்? தேவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, தேவனுக்குரியவைகளை, கிறிஸ்துவுக்குரியவைகளை, என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று சொன்னாரு. அந்த தேவனுக்குரிய ஆவிக்குரியவைகளை அறியும்படி தேவனிடத்தில் இருந்து புறப்படுகிற தேவ ஆவியை பெற்றோம். அததான் அவர் அங்க சொல்றாரு. 15ல என்ன சொல்றாரு? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து கொள்வான். அதான் இங்க அதே தான் சொல்றாரு பாருங்க. 13ஆம் வசனத்துல, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவைகளையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை கூட உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து, யார் சொல்றாரு? கிறிஸ்துவிலிருந்து எடுத்து, குமாரனிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார். அப்படின்னா என்னங்க? என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிக்கிறபடியினால். ஐயா, இந்த விசுவாசமே வருவது இந்த ஒரு வார்த்தையில தான் இருக்கு. ஆவியானவர் கிறிஸ்துவுக்குரியது எனக்குரியது என்று அவர் எடுத்து எனக்கு அறிவிக்கிறார். When I receive that word from the Holy Spirit, அது எனக்கு சொந்தமாகிறது. I become an inheritor. இந்த வசனத்துல எவ்வளவு தெளிவா, எப்படி பிதாவுக்குரியதெல்லாம் குமாரனுக்குரியது, குமாரனுக்குரியதெல்லாம் எனக்குரியது, அப்படித்தானே சொல்றாரு. திருப்பி வாங்க, அதை நான் வாசிட்டே போயிடுறேன். நான் அவசரமா சொல்ல இஷ்டப்படல. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 3ல 21 இருந்து வாசிக்கிறேன். ஒரு மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பானாக, எல்லாம் எல்லாம், எவ்வளவு சொல்றாரு பாருங்க, எல்லாம் உங்களுடையதே. அண்டர்லைன் பண்ணி சொல்றாரு. எல்லாம், நோ எக்ஸெப்ஷன், everything that belongs to God, everything that belongs to Father God, everything that belongs to Son of God, everything that belongs to Holy Spirit God belongs to, எல்லாம் உங்களுடையது. அதெல்லாம் சொல்லிட்டு பவுல அப்போலோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் வருங்காலம் எல்லாம் உங்களுடையது, எல்லாம் உங்களுடையது. திரும்ப அதுதான் சொல்றாரு. சொல்லிட்டு நீங்கள் யார், நீங்கள் யார் என்று சொல்கிறார்? கிறிஸ்துவனுடையவர்கள். யாரையா அந்த கிறிஸ்து? அவர் தேவனுடையவர். அப்போ தேவனுடையதெல்லாம் கிறிஸ்துவுக்குரியது, கிறிஸ்துவுக்குரியதெல்லாம் உங்களுக்குரிய. அவர் தேவனுடையவர், நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள். ஆகவே எல்லாம் உங்களுடையது. இன்னும் என்னையா, நான் அப்போலோ சேர்ந்தவன், நான் பெண்டிகாஸ்டல், நான் நான் பெண்டிகாஸ்டல், நான் இது அதுன்னு சொல்லி குழப்பி பிரிவினையை உண்டாக்குறீங்க. நீங்க யார் என்பதை பாருங்க. வெளித்தோற்றத்தை பார்த்தீங்கன்னா குழந்தைகளாதான் வாழ்வீங்க. நீங்க பார்க்க வேண்டியது உள்தோற்றத்தை, ஆவிக்குரிய மண்டலத்தை.
we are not external, we are internal. Our focus should be internal. ஏன்? அதுதான் உண்மையான மனிதன். அததான் அங்க சொல்றாரு. இததான் நம்ம இங்க பார்க்கும்போது என்ன சொல்றாரு பாருங்க. அவர் என்னுடையதில் எடுத்து நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர், எல்லாம் பிதாவினுடையது, பூமியும் அதன் நிறைவும் அவருக்கு சொந்தம், அவை எல்லாம் குமாரனுக்கு சொந்தம், அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள். இப்பொழுது நானும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறேன். அப்படின்னா என்னங்க? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியோடு, திரியேக தேவனோடு நான் ஒன்றாய் இருக்கிறேன். அதுதானே யோவான் 14:23 என்ன சொல்றாரு? நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம். அப்போ ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டது. பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுவார். மத்தேயில நம்ம வாசித்தோம் 10:20. அப்போ அதேதான் இங்க யோவான்ல பாத்தீங்கன்னா, யோவான் அப்போஸ்தலர்ல பாத்தீங்கன்னா, அங்க கிறிஸ்துவின் ஆவியானவர் பவுலுக்கு திருவுளம் பற்றினார். அது நம்ம வாசிக்கணும் எங்க? மக்கதோனியா போவருக்கு. அப்போ எல்லாம் ஒன்றை தான் குறிக்கிறது, திரியேக தேவனை தான் குறிக்கிறது. அதுதான் இங்க என்ன சொல்றாரு? தாம் கேள்விப்பட்ட யாவையும். அப்போ நமக்கு இந்த நிமட்டகோஸ், நான் சொன்னேன்ல, ஆவிக்குரிய காரியங்கள், தேவனுக்குரியவர்கள், பரலோகத்துக்குரியவர்கள், பரலோகத்தில் பூமியில் வாழ பிரதிபலிக்க வேண்டிய அதை அறிஞ்சாதானங்க விசுவாசிக்க முடியும். அதை விசுவாசித்தா தானே வாழ முடியும். அதுதானே சொல்றாரு பவுல் ரோமர் 10:10. அவங்க கேள்விப்பட்டாதானே விசுவாசிப்பாங்க. கேட்கறது தானே அவங்க விசுவாசம். விசுவாசித்தாதான் அதை வாழ முடியும். அதைதான் அங்க சொல்லி கொண்டு வருகிறார். அதுதான் இங்க என்ன சொல்றாரு? அவர் கேள்விப்பட்ட யாவையும், ஈவன் இனி நடக்க போகிற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார். யாருங்க? யாருங்க? நமக்குள் வந்த ஆவியாகிய தெய்வம், ஆவியாகிய தேவன், ஆவியாகிய கிறிஸ்து, குமாரனின் ஆவியானவர், அப்பா பிதாவே என்று நம்மை கூப்பிட பண்ண ஒரு பாக்கியத்தை தந்த ஆவியானவர். அவர் என்ன பண்ணுவாரா? யாவையும், சகல சத்தியத்துக்குள்ளும், சகல ஆவிக்குரிய காரியங்களையும், ஐயா நீங்க அவரை எவ்வளவுக்கு எவ்வளவு அவரோடு உறவு கொண்டு அவரை அறிகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். அப்போ நம்முடைய பிரதானம் எல்லாம் நமக்குள் வந்தவரோடு உள்ள உறவை சார்ந்ததா இருக்கிறது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இன்னும் ஒரு நேரம் செலவழித்து ஜெபம் பண்றோம்னு சொல்லி இதைத்தாரும் அதைத்தாரும், ஒரு ஆட்டுக்குட்டியை தரல, ஒரு கழுத குட்டியை தரலன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவர் சொல்றாரு, எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன்டா, எல்லாம் உன்னுடையதுதான், நானே உனக்குள்ள வந்துட்டேன், நீ எனக்கு சொந்தம், நான் உனக்கு சொந்தம். வேதம் அப்படித்தான் சொல்றது. சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். யாத்திராகமம் 19:5-6 அதை வாசிக்கிறோம். அதேதான் மல்கியா சொல்லும் போது 3:17 என்ன சொல்றாரு? நீங்கள் என் சம்பத்தாய், இங்கிலீஷ்ல சொல்ல, யூ ஆர் மை ஜுவல்ஸ். ஐயா, விலையேற பெற்ற பொக்கிஷம் ஜுவல்ஸ் என்று சொல்லுகிறார். நீங்க தான் என் பொக்கிஷம், நீங்க தான் என் சம்பத்து என்றாரு. நமக்கு அவர்தான் நமக்கு பொக்கிஷம், அவர்தான் நம்ம சம்பத்து என்று சொல்லுகிறார். அவ்வளவு தூரத்திற்கு நாம் அவருக்கு சம்பத்து, அவருக்கு பொக்கிஷம். அவர் நமக்கு சம்பத்து, அவர் நமக்கு பொக்கிஷம். அவர்தான் நமக்கு எல்லாம், நாம் தான் அவருக்கு எல்லாம். அந்த அளவுக்கு நாம இணைக்கப்பட்டுட்டோம். அந்த நினைவோடு, அந்த விசுவாசத்தோடு, அந்த வெளிப்பாடோடு நாம் இருக்க வேண்டும். ஏன்? பூமியில் உள்ள சகல ஜனங்களிலையும் உங்களை மாத்திரம் எனக்கு சொந்தமாய். யாருங்க? நாம அவருக்கு சொந்தமாய். சர்வத்தையும் உண்டாக்கினவர். சாதாரணமா பாடுகிறோம், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சும்மானா பாடிட்டு போறோம். கருத்தை அறிந்தோமா? அதை விசுவாசிக்கிறோமா? ஐயா, அவர் என் சொந்தமானார். அவர் என்ன சொல்றாரு? அவர் மாட்டம் சொந்தம் அல்ல, நீனும் அவருக்கு சொந்தம்ன்றாரு. சகல ஜனங்களிலும் உன்னை மாத்திரம் எனக்கு சொந்தமாய் இருக்கும்படி, உன் கிரியையின்படி அல்ல. அத நீங்க உபாகமம் 7:6 அதை சொல்லிட்டு, பரிசுத்த ஜனமாய் எனக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டேன்னு சொல்லிட்டு, உன் கிரியையினால் அல்லடா, அது நான், நீங்கள் அல்ல, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும்
எல்லாரை விட நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, எனக்கு சொந்தமாய் இருக்கும்படி என்ன பண்ணாராம்? பரிசுத்தம்னா என்ன? சாதாரண மக்கள் அல்ல, அசாதாரண மக்களாய் இருக்கும்படி, ஹகியோஸ், அன்காமன், அசாதாரணமானவர்களாய் இருக்கும்படி உங்களை எனக்கு அவர் அசாதாரண தேவன். இஸ் a supernatural God. நம்மை சூப்பர் நேச்சுரலா இருக்கும்படி அவரோடு நல்ல மனதை மாற்ற வேண்டும். இன்னைக்கு அததான் ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார். இந்த கேட்கிற வார்த்தைகள் நம்முடைய எண்ணங்களை இப்ப நான் சொல்ல சொல்ல என் எண்ணத்தை மாற்றி கொண்டிருக்கிறது. நீங்க கேட்கும் பொழுது உங்களுடைய எண்ணங்களை மாற்றி உங்களுடைய உள்ளான இயற்கைக்கு அப்பாற்பட்ட சாயலை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக, அந்த மகிமையின் சாயலாக எனக்குள் இருக்கிறார். அந்த மகிமையின் சாயலை பார்த்து பார்த்து அதை பார்க்க வைப்பதும் ஆவியானவர், என் கண்களை திறப்பதும் ஆவியானவர். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கேதான் பார்க்க முடியும். பார்க்கிறபடி என்னை மாற்றுபவரும் அந்த ஆவியானவரே. ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆவியானவர் தான். அதான் நான் சொன்னேன், ஆரம்பம் முதல் முடிவு வரை விசுவாசம்தான். அப்படின்னா என்ன? அவர் கொடுக்கிற வெளிப்பாட்டு அறிவு தான். அதனாலதான் சொல்றேன், அறிவுனாலே சத்தியத்தையும் அறிவீர்கள். அதுதான் உங்க வெற்றி வாழ்க்கையின் ரகசியம். அப்போ அதுதான் இங்க என்ன சொல்றாரு? கேள்விப்பட்ட யாவையும் உங்களுக்கு அறிவிப்பார். யாவையும். அப்ப பாருங்க, அவர் கேள்விப்பட்டதை எனக்கு சொல்லும் போது என்ன ஆகிறது? நான் வெளிப்பாட்டு அறிவை பெற்றுக் கொள்ளுகிறேன். அதை விட்டுட்டு இதைத்தாரும் அதைத்தாரும் இதைத்தாருன்னு கேட்கறதுல ஏற்கனவே எல்லாம் கொடுத்தாச்சு. எனக்கு என்ன கொடுக்கப்பட்டது என்பதை யார் சொல்லுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அப்பதான் அதை நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். எப்பொழுது பிதாவுக்குரியதெல்லாம் குமாரனுக்குரியதெல்லாம் எனக்குரியதாகிறது? அவர் கேள்விப்பட்டதை எனக்கு சொல்லுகிறாரே. when he says, when I hear it, the faith comes, immediately it becomes mine. ஐயா, அது வரைக்கும் எனக்கு இல்லாத மாதிரிதான் இருக்கு. அததான் இங்க அததான் நான் திரும்ப சொல்றேன். அவர் கேள்விப்பட்டவைகள் அவர் சொல்லுகிறார், அதை நான் என் ஆவியிலே கேட்கிறேன். அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதை விட்டுட்டு அவர் சொல்றத கேட்காம இதைத்தாரும் அதைத்தாரும் இதைத்தாரும் ஒரு லிஸ்டோட போய் அவர் சமூகத்துல இருந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்காம வாழ்ற வாழ்க்கை சாதாரண வாழ்க்கைங்க. சாதாரண வாழ்க்கை. உலகத்தின் மதம், எல்லா மதமும் யோனா இதுல பாக்குறோம்ல, அவன் கடவுளை கூப்பிட்டு வேண்டுதல் செய்யறான்னு அந்த கதையில தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அல்லங்க, எல்லாமே கொடுக்கப்பட்டுருச்சு. இப்ப அவர் என்ன சொல்றாரு? அதை கேட்கதான் அவருடைய சமூகத்துக்கு போனோம். அதுதான் அவர் சொல்றாரு, பிதாவின் சமூகத்தில் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அதை சொல்லிட்டு அர்த்தம் என்ன சொல்றாரு பாருங்க. அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். எங்க இருந்து எடுத்து அறிவிக்கிறாரா? பிதாவினுடைய யாவும் கிறிஸ்துவனுடையவை. அதை எடுத்து, அது யாருடையது? இப்போ எல்லாம் உங்களுடையதே. 3ஆம் அதிகாரம் முடியும் போது ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லிடுறாரு, எல்லாம் உங்களுடையது. அப்போ அதை எனக்கு என்னது? எனக்குரியதெல்லாம் உனக்குரியதுன்றாரு பிதா மகனை பார்த்து. என் மகனை ஒரு ஆடுன்னு போய் நீ கேட்டுட்டு இருக்க, நல்லா இருக்கா? ஐயா, லட்சம் லட்சமா இருக்கு, நீ எதுனாலும் எப்பனாலும் எடுத்துக்கலாம். இட் இஸ் யோர்ஸ், இட் இஸ் யோர்ஸ். விசுவாசம் உனக்குரியது, அன்பு உனக்குரியது, சுகம் உனக்குரியது, செழிப்பு உனக்குரியது, வெற்றி உனக்குரியது, விருத்தி உனக்குரியது, காரிய சித்தி உனக்குரியது. எது உனக்கு இல்லைன்னு சொல்லு, எல்லாம் உனக்குரிய. ஏன்? அவர் பரிபூர்ணமும் அவருக்குள் இருக்கிறது. அவருக்குரியதெல்லாம் உனக்குரியது. நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கேன். நீ என்கிட்ட என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. ஏன் என்னை விட்டு போயிடாதீங்க ஏசப்பா அப்படி நீ ஏன் சொல்ற? நான் எப்ப நீ என்ன பண்ணாலும் சரி, நீ அயோக்கியத்தனம் பண்ணும்போது கூட நான் கூட இருக்கேன். ஆனா வருத்தப்படுகிறேன், நான் உன்னை இப்படி உண்டாக்கலையே, உன்னை நீதிமானா உண்டாக்கி இருக்கேன், நீ அநீதியா இருக்கியேன்னு வருத்தம் படுகிறேன், துக்கப்படுகிறேன். ஆனா நான் உன்னை விட்டு போல.
ஏன்? நான் போகவே மாட்டேன்னு உனக்கு வாக்கு பண்ணியிருக்கேன். பூமியின் கடைசி பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன் என்றார். அவர் என்றென்றுமாய் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர் விலகவே மாட்டார். அததான் இங்க அவர் சொல்றார். அவர் கேள்விப்பட்ட யாவைகளை உங்களுக்கு அறிவிப்பார். யாரு? பிதாவினுடைய யாவும் கிறிஸ்துவனுடையது, கிறிஸ்துவனுடைய யாவும் என்னுடையது, உங்களுடையது. அதை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். அதை அறிவிப்பதை நீங்கள் கேட்பீர்கள். கேட்கும் பொழுது இந்த விசுவாசம், வெளிப்பாட்டு அறிவு வரும், விசுவாசம் வரும். அப்பொழுது அதை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாராம்சமே. You have to hear the Holy Spirit. You have to hear the Spirit of Christ, the Spirit of Father. என்ன? எனக்கு என்ன சொந்தம். அததான் நம்ம அங்க 1 Corinthians 2 வாசித்தோம், நம்ம 9 வாசித்தோம். நம்ம ஆவிக்குரியவளை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்று அததான் இங்க சொல்றாரு. அப்போ எப்பொழுது நாம் இவைகளை சுதந்தரிக்கிறோம்? பிதாவுக்குரியவைகள் எல்லாம் குமாரனுக்குரியது, குமாரனுக்குரியதெல்லாம் அவரோடு இணைக்கப்பட்ட எனக்குரியது. ஏன்? நானும் இளைய குமாரன் ஆகிவிட்டேன், அவர் மூத்த சகோதரன். அப்படித்தானே வேதம் சொல்லுது. ரோமர் 8:29-30 வாசிங்களா? என்ன சொல்றாரு? எவர்களை முன்னறிந்தாரோ அவர்கள் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்குறித்து அழைத்து நீதிமானாக்கி மகிமைப்படுத்தியுமே. அப்படின்னு மகிமையின் சாயலை அவளை நிரப்பியும் விட்டார். இனி இல்ல, ஏற்கனவே மகிமை சாயலில் அவர்களை மாற்றியும் விட்டார். இப்போ மனதை மாற்றி, இந்த வேதத்தை தியானித்து மனதை மாற்றி, இதை பார்த்து இதை கேட்டு அவ்வாறு மாறி வாழ வேண்டும் என்பது அவர் அவளோடு காத்து கொண்டிருக்கிறார். அததான் சொல்ற, நம்ம அநேக நேரங்களில ஆண்டவர் என்ன அப்படி மாத்த மாட்டாரா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனாக வாழ்க்கிற வாழ்க்கைக்கு என்ன கொண்டு போக மாட்டாரான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கான. வேத வசனம் என்ன சொல்கிறது? ஏற்கனவே அதை செய்து முடித்து விட்டார். ஏற்கனவே அதை செய்து முடித்து விட்டார். அதனாலதான் சொல்றார் பாருங்க 15 பிதாவினுடைய யாவும் என்னுடையவர்கள், அதனாலே என்னிடத்திலிருந்து எடுத்து அவர் உங்களுக்கு அறிவிப்பார். அந்த அறிவிக்கிறத கேட்கும் பொழுதுதான் விசுவாசம். Faith cometh by hearing the Spirit of God in your spirit. மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து ஆவியானவர் பேசுகிறதை ஆவியின் காதுகளால் கேட்கும் பொழுதுதான் விசுவாசம் வருகிறது. அப்பொழுதுதான் அவருக்குரியவைகளை எல்லாம் நாம் சுதந்திரிக்கிறோம். The minute we are hearing, the very minute we inherit. எப்பொழுது அவர் எவைகளை அறிவிக்கிறாரோ அவளை கேட்கும் பொழுது அவைகளை சுதந்திரிக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எல்லாம் பிதாவினுடையது, அது எல்லாருமே ஒத்துக்குவாங்க. எல்லா கிறிஸ்துவும் சொல்லுவாங்க. வானமும் பூமியும் அதில் உள்ள யாவும் கர்த்தருடையது, அது ஒத்துக்குவாங்க. ஆனா கிறிஸ்துவுக்குரியது, அதையும் ஒத்துக்குவாங்க. ஆனா இந்த 3வது வரும்போது தான் கிறிஸ்துவுக்குரியதெல்லாம் உங்களுக்குரியது. அங்க மூத்த குமாரனை பார்த்து சொன்னார்ல பிதா, எனக்குரியதெல்லாம் உனக்குரியது. நம்ம இன்னைக்கு மூத்த குமாரன் மாதிரிதான் இருக்கும். ஓடி ஓடி உழைக்கிற ஆண்டவருக்கு ஏதோ செய்யணுமேனு. ஆனா அவர் அதை எதிர்பார்க்கல. அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். ஏன்? அவரை விசுவாசித்தாதானே அவர் வாழ முடியும். அதுக்குதானே அவர் வந்தாரு, அதுக்குதானே சிலுவைக்கு போனாரு, அதுக்குதானே ரத்தம் சிந்தினாரு, அதுக்குதானே உங்க பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களை நீதிமானாக்கினாரு, உங்களை மகிமைப்படுத்தினாரு. எதற்கு? அவரை மகிமைப்படுத்த. அதுதான் இங்க சொல்றாரு, என்னுடையதை எடுத்து எனக்கு அறிவிப்பார், என்னை மகிமைப்படுத்துவார். அப்போ பரிசுத்த ஆவியார் எனக்குள் வந்ததே கிறிஸ்துவின் மகிமையை எனக்கு வெளிப்படுத்த, எனக்கு மாத்திரமல்ல உலக மக்கள் அந்த மகிமையை காண. அப்போ இந்த மகிமையை வெளிப்படுத்துகிறவரே அவர்தான். அத 14ஆம் அதிகாரத்திலையும் சொல்றாரு, வெளிப்படுத்துவேன் என்று. அங்க பாருங்க, யோவான் 14க்கு வாங்க, அங்கேயே அதை சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். யோவான் 14 என்ன சொல்ல பாருங்க, 20 சொல்லிடுறாரு, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களை இருக்கிறது அந்நாளில் அறிவீர்கள். அதை சொல்ற 21 முடியும் போது என்ன சொல்றாரு பாருங்க, அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன்,
23 முடியும் போது நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, அவர்தான் நமக்கு வெளிப்படுத்துகிற ஆவியானவர். அதனாலதான் பவுல் என்ன ஜெபிக்கிறாரு? எபேசியர் 1:17-18 வாசிக்கும் பொழுது, அவரை அறிகிற ஞானத்தினாலும் வெளிப்பாட்டு ஆவியினாலும் நிரப்ப ஜெபிக்கிறது. அப்புறம் பிரகாசம் உள்ள மனக்கண்களுக்கு ஜெபிக்கிறார். முதல்ல அவரை அறிகிற ஞானமும் வெளிப்பாட்டு அறிவுக்காக ஜெபிக்கிறது அங்க நம்ம பார்க்கிறோம். The spirit of revelation and wisdom. அது நம்முடைய கண்களை திறக்கதற்காக அவர் ஜெபிக்கிறத பாக்குறீங்க. அவரை அறிந்தோமானால் கிறிஸ்துவை அறிவோம். கிறிஸ்துவை அறிந்தோமானால் நாம் யார், நம்முடைய பொக்கிஷம் என்ன பரிபூரணம் நமக்குள் இருக்கிறது என்பதை அறிவோம். அதுதான் சொல்றாரு. அதை அறிந்தோமானால் அதை பார்த்து பார்த்து விசுவாசித்து அது நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும் என்று சொல்லுகிறார். அதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம். இங்க பாருங்க, பிதாவுக்குரியதெல்லாம் அப்படித்தானே சொல்றாரு, என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். ஐயா, அவர் அறிவிக்கிறத கேட்கறது தாங்க நம்முடைய வேலை. அவர் அறிவிக்கிறத பார்க்கறது தாங்க நம்ம வேலை. எங்க? ஆவியின் காதுகளால், ஆவியின் கண்களால். அந்த ஆவியின் காதையும் கண்ணையும் திறக்கிறது யாருதான்? அவர்தான். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அதனாலதான் அங்க 1 யோவான் 3 என்ன சொல்றாரு? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே அவர் நம்மேல் வைத்த அன்புன்னு சொல்லிட்டு அடுத்ததுல சொல்லும்போது, அவர் வரும்பொழுது அவரை தரிசிக்கிறபடியினால். அப்ப என்னங்க? அவரை அதை எடுத்து வாஸ்துறோம் பாருங்க, ரொம்ப கிளியரா சொல்றாரு. 1 யோவான் 3 பாருங்க. 1 யோவான்ல நிறைய சத்தியங்கள் இதை பற்றி சொல்லுகிறார். அதுல நான் இந்த ஒண்ணை மட்டும் உங்களுக்கு இப்ப காமிக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று வெளிப்படவில்லை. ஆகலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால். ஐயா, இன்னைக்கும் அவர் இருக்கிற அங்க வந்து பிசிக்கலா அவர் இருக்கிற வண்ணமாக ரப்சல் அவரை பார்க்கிறபடினால ஒரு நொடியில அவரை போல மாறுவோம், அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஆனா இன்னைக்கு வேத வசனத்திலே லூக்கா 24 எம்மாவூர் சீஷருக்கு அப்படித்தான் தன்னை விளக்கி காண்பித்தார். அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக அவர்களுக்கு காண்பிக்கவில்லை, அவங்க பார்க்கும் பொழுது மறைந்துட்டாரு. ஆனா அதற்கு முன்பு ஏன் தேவன் நம்மை வேத வசனத்திலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பார்க்க எதிர்பார்க்கிறார். ஏன்? அதுதான் நம்முடைய சாயல். அதை பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்றோமா? அவருக்கு ஒப்பாக வாழ்கிறோம், அந்த மகிமையை வெளிப்படுத்துகிறோம். அது ஒரே பேராருடைய மகிமை. அந்த மகிமை நமக்கு சொந்தமானது. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அந்த மகிமையை எனக்குள்ள இருக்கிற மகிமையை கண்ணாடியாகிய வேத வசனத்திலே பார்த்து எதை பார்க்கிறேன்? பிதாவின் மகிமை, கிறிஸ்துவின் மகிமை. அது இப்பொழுது அவரோடு இணைக்கப்பட்டபடியால் என்னுடைய மகிமை. அந்த மகிமையை பார்த்து பார்த்து அந்த மகிமையாலே நான் மாற்றப்படுகிறேன். அதுதான் சொல்றார், அவருக்கு ஒப்பாய் இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அததான் அங்க 4:17 என்ன சொல்றாரு பாருங்க. 4:17 வாங்க. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. எப்பங்க அன்பு பூரணப்பட்டது? சிலுவையிலே அன்பு பூரணப்பட்டது. அந்த சிலுவையின் மூலமாக தான் குமாரன் என்று நம்மை அழைக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அப்படின்னா என்ன? அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் இருக்கேன். பிதாவை போலதாங்க குமாரன் இருக்க முடியும். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு நம்மை முன்குறித்து விட்டார். அவர் வருகையிலே நாம் அவரை பிழையற்றவர்களாய் தான் இருப்போம். யூதாவும் அதை தான் சொல்றான். 1 Thessalonians 5 முடிக்கும் போது அப்படித்தான் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். பிழையற்றவர்களாய், குற்றமற்றவர்களாய், மாசற்றவர்களாய் தான் நம்ம இருப்போம். இல்ல, சந்தேகமே இல்லை. ஏன்? அவர்
ஆவிதான் அவரோட இணையப்ப. அந்த ஆவியில் நம்ம ஏற்கனவே அப்படிதான் இருக்கோம். ஆனா அவரை பார்க்கும் பொழுது அந்த மகிமையின் சரீரத்தையும் நாம் பெற்று, இந்த மகிமையின் ஆவியில நம்ம இப்ப இருக்கிறோம், ஏங்கி தவிக்கிறோம். அப்பொழுது மகிமையின் சரீரத்தையும் அதான் சொல்றோம், அந்த மகிமையின் மேல் மகிமை அடைந்து அந்த மகிமையின் சாயலாக தானே நாம் ஒரு புதிய மறுரூபம், உள்ளான ரூபம், புதிய ரூபம், புதிய சாயல். இதுவரைக்கும் மனுஷ சாயல், மனுஷ ரூபத்தை வெளிப்படுத்தினேன். மனுஷ மார்க்கம் இப்ப எப்படிதான் அனுப்புறேன்? மனுஷ மார்க்கம் அல்ல, தேவனாக தேவ சாயலை, தேவ ரூபத்தை வெளிப்படுத்த போகிறேன். அதற்குத்தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். ஐயா, அவர் எனக்குள் வந்தபடியினால் நான் அவரோடு இணைக்கப்பட்டு அவரை பற்றிய உண்மையெல்லாம் என்னை பற்றிய உண்மை, அப்படிதானே? அவருக்கு சொந்தமானதெல்லாம் எனக்கு சொந்தமானது, நான் அவருக்கு சொந்தம், அவர் எனக்கு சொந்தம், அப்படிதானே? அவர் என் சம்பத்து, நான் அவருடைய சம்பத்து. He is my jewel and I am his jewel. அந்த இடத்துக்கு மாற்ற முடியாத அளவுக்கு வந்துட்டோம். அப்போ நான் வாழ வேண்டியதெல்லாம் எப்படிதான்? உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. ஏன்? அவர் வாழ ஒப்பு கொடுங்கள். அததான் 6:13 நீதியின் அவயங்களாக ரோமர் 6:13 சொல்வதை பார்க்கிறோம். நீதியின் அவயங்களாக ஒப்பு கொடுங்கள். அப்போ விசுவாசித்தாதான், அந்த விசுவாசத்துக்கு நம்முடைய மனநிலை மாறினால்தான், இந்த சத்தியத்தின்படி நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மாற்றப்பட்டபடியால் தான் விசுவாசிக்க முடியும். இப்போ எதற்கு நம்மை நீதிமானாய் மாற்றினார்? அந்த நீதிமான் என்பதை விசுவாசித்து நீதியாக வாழ. எதற்கு நம்மை பரிபூர்ணம் உள்ளவராய் மாற்றினார்? பரிபூர்ணம் உள்ளவன் என்பதை பார்த்து விசுவாசித்து ஆவியானவரிடத்தில் கேட்டு கண்டு அதன்படி வாழ. அததான் அங்க ஒன்னியாமல தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான்னு சொல்லும் போது 3ல இதுதான் அவ்வாறு வாழதான் நம்மை அழைத்திருக்கிறார். உன் விசுவாசத்தின்படிதான் நீங்க வாழ்வீங்க. நீங்க இதை விசுவாசிக்கலன்னா சாதாரண வாழ்க்கை தான் வாழ்வீங்க. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய நெமடோகோஸ் காரியங்களை அறியும் பொழுதுதான், அது யார் நமக்கு அறிவிக்கிறார்? பிதாவினிடத்தில் கேட்டது, பிதாவினுக்குரியதெல்லாம் குமாரனுக்குரியது, கிறிஸ்துவுக்குரியது, கிறிஸ்துவுக்குரியதெல்லாம் எனக்குரியது. அவைகளை கேட்டு எனக்கு அறிவிக்கதான் பரிசுத்த ஆவியானவர். அதை நான் கேட்டு பார்த்து அந்த சாயலாய் மாறுவதுதான் என்னுடைய வேலை. அப்ப யோசித்து பாருங்க, எல்லாமே தெளிவாய் கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாராம்சமே இந்த ஒன்றுலதான். இட் இஸ் நாட் a religion. எப்படி கிறிஸ்து தேவகுமாரன் மாம்சமானாரோ அதே மாதிரி அவர் நமக்குள் வரும் பொழுது நாம் தேவனானோம். We became divine. God became human in order to make man divine, godly. Now we are godly person. என்ன அர்த்தம்? தேவனை உடையவர்கள். We are divine person. தேவ பாவத்திற்கு பங்குள்ளவர்கள். We are the partakers of divine nature, divine faith, divine love, divine ability, divine power, divine everything that belongs to God. தேவனுக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு அருமையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான வாக்குத்தத்தங்கள், அருமையான தேவன. அதை பார்க்காம, அதற்கு நேரம் செலுத்தாம எதையோ பார்த்து கொண்டிருக்காங்க. மொபைல்ல, அதுல இதெல்லாம் அதெல்லாம் குப்பங்க. நம்முடைய பெரிய பாஸ், பிக் பாஸ் யாருங்க? சர்வத்தை உண்டாக்கின பிக் பாஸ். அவர் நமக்குள்ளே வந்து விட்டார். வானத்தை அண்ணாந்து பார்க்காதீங்க, அவர் நமக்குள்ள. ஏன்? எபேசியர் 2:6 சொல்ற மாதிரி நாம் அவரோடு கூட உன்னதங்களில் வீற்றிருக்கிறோம். We cannot be separated. அவரோடு கூட வீற்றிருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? நானும் அவரும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றால், அதே எபேசியர்ல என்ன சொல்றார் பாருங்க, 1ஆம் அதிகாரத்துல
ரொம்ப தெளிவா இந்த ஃபுல்லா கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை வரிசையா சொல்லிட்டு போறாரு. சொல்லிட்டு கடைசி அதை முடிக்கும் போது என்ன பாருங்க, என்ன முடிக்கிறார் 20ல இருந்தே வாசிக்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும், எல்லா அதிகாரத்துக்கும், எல்லா வல்லமைக்கும், எல்லா கர்த்தத்துவத்துக்கும், இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றுக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தங்க? அவரோடு இணைக்கப்பட்ட நானும் எப்படி இருக்கணும்? எல்லா துரைத்தனத்துக்கும், நானும் எல்லா அதிகாரத்துக்கும், எல்லா வல்லமைக்கும், எல்லா கர்த்தத்துவத்துக்கும், இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கிறார். அவரோடு இணைக்கப்பட்ட நானும் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறேன். அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரத்தில் உட்காரும்படி செய்து, அதுதான் நம்ம 2:6 பாக்குறோம். அப்படிதானே? அவரோடு கூட உன்னதங்களிலே நம்மை உட்காரவும் செய்தார். அப்போ பாருங்க, ஒரு 2:7 பாக்குறோம். அப்போ அவர் உன்னதங்களிலே பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்தது போல நாமும் உட்கார்ந்து எல்லாவற்றையும் அவருடைய பாதம் யாரு? என்னுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரம் யாரு? நான் தான். அப்போ என்னில் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பி விட்டார். அவர் தலையாய் இருக்கிறார், நான் சரீரமாய் இருக்கிறேன். அதுதான் அங்க முடிக்கிறாரு. அப்ப யோசித்து பாருங்க, எதுவா நம்மை சேதப்படுத்த முடியுமா? எதுவா நம்மை மேற்கொள்ள? ஏன்? we are seated high above everything. நாம் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறோம். ஏன்? ஒரே காரணம், அவரோடு இணைக்கப்பட்டோம். அப்போ எல்லாம் நம்முடைய பாதங்களின் கீழே இருக்கிறது. அதனாலதான் வேதம் என்ன சொல்லுது? உங்களை ஆளுகை செய்தவனை நீங்கள் ஆள பிறந்தவர்கள். அவன்கிட்ட வல்லமை இல்ல, அதிகாரம் இல்ல, எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு அவனை வெளியரங்க கோலமாக்கினார், ஒரு பூஜ்யமாக்கினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இப்போ அவன் பொய் சொல்லிட்டு தான் காலத்தை ஓட்டுறான். இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் பாக்குறோம். ஒண்ணு இல்லாதவெல்லாம் தனக்கு இருக்க மாதிரி ஒரு தந்திரம், ஒரு மாயை காண்பிக்கிறான், ஒரு பொய்ய சொல்றான். அத ஜனங்க நம்புறவங்க ஏமாந்து போறாங்க. ஆனா அதேதான் பிசாசு ஆவிக்குரிய மண்டலத்தில் அவனுடைய பொய்யினாலே நீ என்ன செய்கிறாயோ அதுதான் நீன்றான். நாம் செய்வதல்லங்க, நான் என்ன விசுவாசிக்கிறேன் இயேசு செய்தத, அதுதான் நான் இருக்கிற இடம், அதுதான் நான் கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்று வேதவசனம் சொல்லுதோ அப்படிதான் நான் இருக்கேன். ஆனா பிசாசு என்ன சொல்லுவான்? ஐம்புலன் உணர்வினால உன்னை பாருன்னுவான். ஆனா நாம் பார்க்க போவதெல்லாம் ஆவிக்குரிய கண்களால் ஆவிக்குரிய வேத வசனத்தை பார்த்து அந்த சாயலாக நாம் மாறப்போகிறோம். நாம் எதையாய் செய்வதனால் அவ்வாறு மாறப்போவதில்லை. நாம் வேத வசனத்தை பார்த்து தேவன் சொல்லுபவைகளை கேட்டு பார்த்து கேட்டு பார்த்து அதுபடி மாறப்போகிறவர்கள், செய்து மாறுகிறவர்கள் அல்ல. we are not doers, we are only receivers. our job is only faith. அது அவர் சொல்லுவதை கேட்போம் பொழுது வருகிறது. அவர் பிதாவிடத்தில் கேட்ட எல்லாவற்றையும் நமக்கு அறிவிக்கிறார். நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை நமக்கு அறிவிக்கிறார். ஆயத்தம் பண்ணினவளை நமக்கு காண்பிக்கிறார். ஆயத்தம் பண்ணினவளை மனதின் எண்ணத்திலே தோன்ற பண்ணுகிறார். எல்லாமே ஆவியானவர், ஒரே ஆவியானவர் செய்கிறார். அப்போ நம்முடைய வேலையெல்லாம் just to receive. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னும் ஆண்டவர் கொடுக்கலன்னு அந்த எண்ணத்தை மாற்றுங்க. அது ஏசாயா ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. ஏசாயா 40, நான் அதை வாசித்து முடிச்சிட, மணி 1 ஆயிடுச்சு. அத எனக்கு இப்ப ஞாபகம் வரணும்னா அதை வாசித்து முடிச்சிடறேன். 40ஆம் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு? உன் போர் முடிந்தது, உன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று, இரட்டிப்பாய் அவர் கையில் அடைந்து தீர்ந்தது, பள்ளமெல்லாம் உயர்த்தப்படும், மலைகளெல்லாம் தாழ்த்தப்படும், கோணல இதெல்லாம் நடந்து முடிந்த காரியம். அது சொல்றதுதான் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும், ஐயா மகிமை நம்பிக்கையா எனக்குள் இருக்கிறாரே, அது வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையை காணும்.
கர்த்தரின் வாக்கு இதை உரைத்தது. இத சொன்ன ஏசாயாதான் கர்த்தரை உன்னதமான கர்த்தரை உயர்ந்த சிங்காரத்துல பார்த்தான ஆராதனை சொல்றாரு. அவர் 60 என்ன சொல்றாரு பாருங்க, எலும்பி பிரகாசி. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றதுதான், எலும்பி பிரகாசி. இன்னும் காத்துக்கிட்டு இருக்காது. How long you are going to wait like elder son? அந்த மூத்த சகோதரனை போல ஒரு ஆடு குடுக்கலையேன்னு இன்னும் எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருக்க போற? எல்லாம் உன்னுடையதுன்னு சொல்றாருல்ல, எல்லாம் உன்னுடையது என்பதை அறிந்து கொண்டவர் என்ன சொல்றாரு? எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அதை சொல்லிட்டு என்ன பாருங்க, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஐயா, பூமியில இருள் இருக்கலாம், காரிருள் இருக்கலாம், ஆனாலும் கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உனக்குள்ளே உதித்தார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அந்த மகிமை மாம்சமான யாவும் காணத்தக்கதாக வெளிப்படும். உன் வெளிச்சத்தினத்திற்கு ஜாதிகள் ராஜா, அப்படியே அது ஃபுல்லா படிச்சு பாருங்க அந்த அதிகாரத்தை. அப்போ the glory has already come inside us. We are already glorified. எவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்னறிந்து முன்குறித்து அழைத்து நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் விட்டார். We are already glorified. மாம்சமான யாவும் அந்த மகிமையை காணும். மாம்சம் எல்லாம் புல்லை போல மறைந்து போகும். தேவனுடைய வசனமோ என்ன சொல்லுது? தேவனுடைய வசனம் அந்த முழு வெளிப்பாடு என்ன? அததான் அங்க கொலேசியர் 1:25 இருந்து சொல்லிட்டு வராரு. அந்த மாறாத வசனம் என்னவா? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கை. The word reveals Christ in me is the hope of glory. கிறிஸ்து எனக்குள் இருப்பதே அந்த மகிமையின் ரகசியம் என்பதை இந்த என்றென்றும் உள்ள வார்த்தையானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்பாட்டில் நாம் வாழும் பொழுது மாம்சமான யாவும் இந்த மகிமையை காண்பார்கள். ஐயா, ஆவியில் இருப்பவர்கள் மாத்திரமல்ல, மாம்சமானவர்கள் ஆவியை மகிமையை காண்கிற நாட்களில் நாம் வாழ்கிறோம். கண்களை மூடி செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த ஜீவன், அந்த ஜீவனில் வாழ நீர் எங்களை அழைத்து மகிமைப்படுத்தியும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. அந்த சாயலை மாம்சமான யாவும் காணும். ஓ ஹல்லேலூயா! அந்த மகிமை உன்மேல் வெளிப்படும். அது உதித்தது. ராஜாக்களும் ஜனங்களும் அந்த ஒளி மகிமையண்டை வருவார்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த நாட்கள் இந்த நாட்களாய் இருக்கிறபடியால் ஆவியானவரே, நாங்கள் தனிப்பட்ட விதத்தில ஆழமாக உம்மோடு உறவு கொண்டு நீங்க சொல்பவைகளை கேட்க கவனமாய் இருக்க, அவைகள் எங்கள் கண்களை விட்டு பிரியாதிருக்க, எங்கள் மனதிலே தோன்ற உம்முடைய ஒத்தாசைக்காக உமோடு நாங்கள் உறவு கொள்ள, உம்முடைய வேத வசனத்தோடு உறவு கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய உம்மை நோக்கி பார்க்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.